வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தென்னாடுடைய சிவனையே போற்று, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று. ஸோ உலகமெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் மக்களுக்கு உங்கள் அன்பான டிவைன் தினேஷன் வணக்கம். நவம்பர் மாத பலன்கள் சரிங்களா. இந்த நவம்பர் மாதம் வந்து இந்த வருஷத்துலேயே ரொம்ப சிறப்பான மாதம். ஏன்னா நிறைய நிகழ்வுகள் குரு அதிசார பயிற்சி நடக்குது சரிங்களா. நிறைய நிகழ்வுகள் நடக்க போது இதனால எந்த ராசிக்கு என்ன பலன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தனுஷ ராசி, மனிதன் பாதி மிருகம் பாதி. இந்த சிம்பலே மனுஷனுடைய தலையும் மிருகத்தோடைய உடம்பும். ரொம்ப அமைதியானவங்க, ராமர் மாதிரி ரொம்ப ஒழுக்கமானவங்க, அமைதியானவங்க. கோபம் வந்தால் ராவணனே காலி பண்ணுற மாதிரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மிருகமாக மாறி அவங்கள வதம் பண்ணிவிடுவாங்க. அதுதான் தனுஷ ராசி. அந்த தனுஷ ராசிக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குது? ஏற்கனவே நம்மள சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரு 4 மாதமாகவே அடி மேல் அடி தான் வாங்கிட்டு இருப்போம். குரு பகவான் பார்த்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் தப்பிச்சிட்டு இருந்தோம். இப்போ குரு பகவான் வந்து 2ஆம் வீட்டுக்கு மாறுறார். கையில் பணம் தங்கும் சரிங்களா. கையில் நிறைய பணம் தங்கும். குடும்பத்தில் சந்தோஷங்கள் அதிகமாக வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, பணம் வருது, குடும்பத்தில் சந்தோஷம் வருது. அடுத்த ஸ்டெப் என்ன? அதை வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது? இப்போ அந்த கடைக்கு போகிற பணத்தை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது? நீங்கள் வந்து நகையாவோ வீடாவோ வண்டி வாகனமாகவோ வாங்கிறதுக்கு ரொம்ப உகந்த நேரம் நவம்பர் மாதம். அதுவும் தீபாவளி, கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர்னு ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல் நிறைய ஆஃபர் வரும். ஆஃபர்ஸுங்களை யூஸ் பண்ணி நல்லபடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். வண்டி வாகனமாக இருந்தால் உங்கள் பேர் ராசிக்கு எந்த வண்டி நம்பர் இருந்தால் நல்லது? உங்கள் பிஸ்னஸ் கம்பெனிக்கு வண்டி வாங்கினா இந்த பிஸ்னஸ்க்கு எந்த வண்டி நல்லது? நகை வாங்குறதா இருந்தால் என் ராசிக்கு எந்த நாள் கிழமைகளில் வாங்கினா ஹோரை எந்த நாளில் வாங்கினா நல்லது? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து தனுஷ ராசி வந்து வியாழக்கிழமை வியாழன் ஹோரையில் தங்கம் வாங்கிறது நல்லது. இந்த மாதிரி நிறைய சூட்சமங்கள் இருக்குது. நம்ம தன ஆகர்ஷணம்னு ஒன்று சொல்லி தருவோம். அதில் வந்து இந்தமாரி விஷயங்கள் சொல்லித்தருவோம். அந்த நாளில் நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு வந்து அந்த செல்வம் அதிகமாக பெருக. ஏன்னா வியாழன் இது வந்து வியாழனோட வீடு. வியாழன் குரு பகவான்றது ஒரு விஷயத்தை பெருசாக்குறவர். அதான் தங்கத்தை ரொம்ப பெருசாக்குவார். அந்த டைமில் பார்த்து வாங்கினீங்கன்னா சூப்பராக முன்னேறுவீங்க சரிங்களா. மற்றபடி எதிரிகள் தொல்லை குறையும், நோய் நொடிகள் குறையும், எல்லாம் சூப்பர். ரொம்ப நல்ல விஷயம்னா 8ஆம் வீட்டில் குரு இருக்கார். அப்போ வெளியே ஏதாவது பணம் மாட்டிகிட்டு இருந்தது 4 மாதமாக நிறைய பேர் நம்மகிட்ட பணம் வாங்கி திருப்பி தராமல் இருப்பாங்க. நம்ம கடன் கொடுத்துட்டு அவன்கிட்ட கெஞ்ச வேண்டியதாக இருக்கும். இப்போ அந்த கடனை திருப்பி வாங்கிறதுக்கான பர்ஃபெக்டான டைம் நவம்பர் மாதம். போயிட்டு பொறுமையாக பேசி காசை வாங்குறப்ப வழியை பாருங்கள். வெளியே உங்களது மாட்டிகிட்டு இருக்க காசெல்லாம் உங்கள் கைக்கு வர்றதுக்கு நல்லது. இது வந்து முக்கியமாக அதிகமாக யார்கிட்ட இருந்து வரணும்னா உங்கள் பார்ட்னர்ஸ், உங்கள் ஒய்ஃப்கிட்டேயோ உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்டே இருந்தோ ஏதாவது பணம் வர வேண்டியது இருக்குன்னா வரும். சாந்தமாக பேசி எதை வாங்கணுமோ வாங்குகிற வழியை பாருங்கள், நல்லதா சரிங்களா. அண்ட் ஏதாவது டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணணும், அதுவும் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப உகந்த நேரம். ஓகே, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் சம்மந்தமாக டாக்குமெண்ட்ஸ் சைன் பண்ண போகிறவங்க, உங்களோட வயசில் பெரியவங்க, பெரியப்பா, சித்தப்பா, உங்கள் சீனியர்ஸ், உங்கள் மேனேஜர்ஸ், இவங்ககிட்டலாம் பேசும்போது ரொம்ப நிதானமாக பார்த்து பேசுங்க. ஏன்னா கேது பகவான் இருக்கார் 9வது வீட்டில். நம்ம தேவையில்லாமல் வார்த்தைகள் ஏதாவது விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்ககிட்ட பேசாமே சைலண்ட்டாக நம்மளுக்கு எதுக்கு இந்த வேலைன்னு ஒதுங்கி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் பார்த்து பொறுமையாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய 10ஆம் வீட்டில் சனி பகவான் பார்த்துட்டு இருக்கனால ஆஃபீஸுங்களில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும். பார்த்துக்கலாம். என்ன விடிவு காலம் வரோன்றது நம்ம இப்போ பார்ப்போம் சரிங்களா. 12ஆம் வீட்டை குரு பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் வரும். ஆனால் சுப செலவுகளாக வரும். சொன்னோம்ல, கையில் காசு வரும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல நேரம். அப்போனா சுப செலவுகள் வரும். வீடு வாங்குங்க, வண்டி வாங்குங்க, நகை வாங்குங்க, இதெல்லாம் நல்லது. ஏன்னா இதெல்லாம் சுப செலவுகள். சரி, இப்போ நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் எது? லக்ஷ்மி நரசிம்மர் சரிங்களா. லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை சிவன் வழிபாடு வேணும்னா நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்ப நல்லது. 2 பேரையுமே நீங்கள் வந்து வியாழக்கிழமை வியாழன் ஹோரையில் போய் வேண்டுறது ரொம்ப நல்லது. சிவனாக இருந்தால்
மஞ்சள் கலர் வஸ்திரம் கொடுங்க, இல்லை சாமந்தி பூ கொடுங்க, இல்லை வரவங்களுக்கு வந்து லெமன் சாதம் இந்த மாதிரி, இல்லை சக்கரை பொங்கல் இந்த மாதிரி, இல்லை அட்லீஸ்ட் ஒரு கல்கண்டு என்னால் அங்கே வந்து அன்னதானம் பண்ண முடியல, ஒரு கல்கண்டாவது வாங்கி கொடுங்க. நரசிம்மர் கோயிலில் பானகம் தண்ணி வாங்கி கொடுக்குறது நல்லது. என் கையால் கொடுக்க முடியலனாலும் அந்த பானகம் தண்ணி வாங்கி தரத்துக்கு காசு கொடுத்துருங்க. கல்கண்டு வாங்கி தாங்க. ரொம்ப ரொம்ப உச்சிதமானது வந்து குழந்தைங்களுக்கு லட்டு பூந்தி வாங்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு இது வந்து ஒரு 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 குடும்பத்தில் ஒரு இல்லறத்தில் வாழ்ந்துட்டுருக்க ஒரு சித்தர். அவர் எனக்கு சொன்ன விஷயம் வந்து, உங்கள் கையால் லட்டு பிடிச்சி அநாத ஆசிரமத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்கள் நினச்சது நடக்கும். மேலும் அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 20 வரைக்கும் ஒரு 62 நாள் குரு அதிசார பயிற்சி நடக்குது. ஸோ குரு பயிற்சினா என்ன, குரு அதிசார பயிற்சி என்ன? குரு பயிற்சினா ஒரு வீட்டில் இருந்து இப்போ நார்மலாக ஒரு மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு மூவ் ஆகிறார் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா அது குரு பயிற்சி. சரி, இது மூவ் ஆகுறாரு, இதுலேயே நடுவில் கொஞ்சம் ஒரு ஒரு 60 நாள் முன்னும் பின்னமெல்லாம் போயிட்டு வருவாங்க. ஏன்னா கிரகங்கள்ன்றது ஒரே வட்டப்பாதையில் ஒரே மாதிரி போகாது. இது வந்து ஒரு சயின்ஸ் தான். கொஞ்சம் முன்னும் பின்னும் போகும். இந்தமாதிரி முன்னாடி போகிறது தான் அதிசார பயிற்சின்றோம். அதுதான் இப்போ இந்த அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 20 வரைக்கும் நடக்குது. ஸோ இந்த அதிசாரம் அப்போது என்னென்ன நடக்கும்னா, நிறைய பேருக்கு பலன்கள் மாறும். கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும். ஜாபு ப்ரமோஷன் தேடுறவங்களுக்கு ப்ரமோஷன் அதிகமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் தேடுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பணம் வரவு நிறைய பேர் அதிகரிக்கிறதுக்கு தேடுறவங்க எல்லாருக்குமே பண வரவு கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய மாறுதல் கிடைக்கும். குருன்றது முழு சுப கிரகம். ஸோ சுப நிகழ்ச்சியாக ஜாஸ்தியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நோய் நொடிகள்லாம் குறையும். அதிகமான பண வரவுகள் வரும். அதை நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக நிறைய நீங்கள் கையெழுத்து போடுறது வரும். அது உங்களுக்கே சாதகமாக முடிகிறதுக்கும் நிறைய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் நம்மளுக்கு இந்த அக்டோபர் மாதத்துலலாம் வந்து சூரியன் செவ்வாயெல்லாம் ஒன்றா இருந்தது. ஸோ நிறைய தடங்கள், நிறைய பேருக்கு அந்த வேலை, பணவரவு, குடும்ப விஷயங்கள், நிறைய விஷயத்தில் அந்த தடங்கள் இருந்துகிட்டே இருந்தது. இந்த நவம்பர் மாதம் சூரியன் செவ்வாயுமே வேறு வேறு வீட்டுக்கு பிரிஞ்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த தடங்கள் வந்து அதுவே கம்மியாயிடுச்சு. ஸோ இதுவே பெரிய விஷயம் நம்மளுக்கு. அந்த தடங்கள் எது இருந்ததோ அந்த தடங்கள் எல்லாமே இப்போ கம்மியாயிடுச்சு. கூட அந்த தடங்கள் பிரிஞ்சு குரு பகவான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுனால சுபிட்சமான விஷயங்கள் வந்து ஒன்றும் நல்ல ஜாஸ்தியாக மேலே வர்றதுக்கு வந்து ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதம் வந்து ரொம்ப சுபிட்சமான மாதம். எவ்வளவு இதை கரெக்டாக பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவும் பயன்படுத்திக்கோங்க. ஏற்கனவே என்ன தெய்வங்கள்லாம் வழிபடணும், எப்படி வழிபடணும்னு ஃபுல்லாக சொல்லியாச்சு. எந்த நாளில் வழிபடணும், எந்த மாதிரி வழிபடணும்னு அதை ஃபுல்லாக கேட்டு அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல விஷயங்கள் வர வாழ்வோம். மேலும் உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை இந்த வண்டி வாங்கணும், இங்கே வீடு வாங்கணும், எந்த திசையில் வாங்கணும், இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு குறிப்பிட்டு எதனா கேள்விகள் இருந்தால் கீழே இருக்க நம்பரை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். வாழ்க வளமுடன்.